பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தானானா தானானா. ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். ஆம், பவுலுடைய ஒரே வாஞ்சை இதுதான் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருடைய வாஞ்சையும் ஒவ்வொருடைய விருப்பமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதிகமாய் விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஒரே நோக்கம், நம்முடைய ஒரே நம்பிக்கை, கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது பரலோகத்தை சேர்வோம் என்பதுதான். இந்த ஒரே காரியத்திற்காக தான் நாம் முயற்சி செய்கிறோம், வாழுகிறோம், கர்த்தருக்காக நாம் செயல்படுகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே அந்த கிருபையை நமக்கு தருவாராக. உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகராகிய பில்லி கிரஹாம் தன்னுடைய 92வது வயதை கடந்து 99ஆம் வயதுக்குண்டாக செல்லும் பொழுது சார்லட் என்ற தலைவர்கள் நார்த் கலிபோர்னியாவிலே கூடி அவரை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். அவர்கள் அவரிடத்திலே வந்து அதற்குரிய ஒரு மரியாதை செலுத்துவதற்காக மதிய உணவு விருந்துக்கு அழைத்தார்கள். அவருக்கு பார்க்கின்சன்ஸ் வியாதி இருந்ததினாலே அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள மிகவும் யோசித்தார், தாமதித்தார். கடைசியிலே அதற்கு ஒத்துக்கொண்டார். அவர் அந்த மதிய விருந்திற்கு சென்றவுடன் அவரை புகழ்ந்து அநேக காரியங்களை அவரை கனப்படுத்தி சொல்லிவிட்டு அவரை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படியாக கூறினார்கள். அப்பொழுது அவர் ஒரு அருமையான செய்தியை கொடுத்தார். அது என்னவென்றால், ஒரு பெரிய விஞ்ஞானி இருந்தார், உலக பிரசித்தி பெற்ற விஞ்ஞானி. அவருக்கும் இந்த பார்க்கின்சன்ஸ் வியாதி இருந்தது. அவர் ஒரு முறை பேருந்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே கண்டக்டர் அந்த பேருந்து செல்வதற்கு எடுத்த டிக்கெட்டை சரி பார்ப்பதற்காக உள்ளே நுழைந்தான். அப்படி உள்ளே நுழைந்து ஒருவராக ஒவ்வொரு சீட்டாக வந்து ஒவ்வொரு நபராக கேட்டுக்கொண்டே வந்து இவர் பக்கத்திலே வந்த பொழுது இவர் தன்னுடைய பாக்கெட்லே தேடினார், டிக்கெட் கிடைக்கவில்லை. தன்னுடைய பேண்ட்ஸ் பாக்கெட்லே தேடினார், அங்கேயும் கிடைக்கவில்லை. ஒருவேளை அந்த டிக்கெட் கீழே கிடக்குமோ என்று சொல்லி அதை குனிந்து பார்த்தார், அங்கும் அவருடைய கண்ணுக்கு தென்படவில்லை. உடனே அந்த கண்டக்டர் சொன்னார், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியும், ஆகவே இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அமைதியாக இருங்கள், நீங்கள் நிச்சயமாக டிக்கெட் எடுத்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் கடந்து சென்று விட்டார். அந்த கண்டக்டர் சிறிது தூரம் சென்ற பிறகு கீழே இறங்க போனார். பஸ் நிற்க போனது. அப்பொழுது அவர் கீழே இறங்க போனார். அப்பொழுது அவர் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த விஞ்ஞானி கீழே இறங்கி தன்னுடைய முழங்கால்களை மடக்கி தன்னுடைய சீட்டுக்கு கீழாக அந்த டிக்கெட் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டு இருந்தார். உடனே அந்த கண்டக்டர் மறுபடியுமாக இவரிடம் வந்து, ஐ நோ ஹூ யூ ஆர், ஆகவே நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், டிக்கெட் நீங்கள் நிச்சயமாக எடுத்திருப்பீர்கள், நீங்கள் அமைதியாக அமர்ந்திருங்கள் என்று சொல்லி சொன்னார். உடனே இந்த விஞ்ஞானி என்ன சொன்னாராம், ஐ நோ ஹூ ஐ ஆம் பட் ஐ டோன்ட் நோ வேர் ஐ எம் கோயிங். நான் யார் என்று எனக்கு தெரியும், நான் விஞ்ஞானி, நான் பெரிய ஒரு மனிதன் எனக்கு தெரியும், ஆனால் நான் எங்கே போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லையே, அதற்காக அந்த டிக்கெட் வேண்டும் என்று சொன்னாராம். அப்படி சொல்லிவிட்டு பில்லி கிரஹாம் என்ன சொன்னாராம், ஆனால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நம்பிக்கை அவ்விதமாக அல்ல. ஐ நோ ஹூ ஐ ஆம் அண்ட் ஐ ஆல்சோ நோ வேர் ஐ எம் கோயிங். நான் யார் என்பது எனக்கு தெரியும், அது மட்டுமல்ல நான் எங்கே போகிறேன் என்பதும் எனக்கு தெரியும். நான் இப்பொழுது ஒரு அருமையான ஒரு புதிய சூட் போட்டிருக்கிறேன். அதை இந்த விருந்துக்கு என்றும் மற்றும் இன்னும் ஒரு நிகழ்ச்சிக்கு என்றும் நான் பிரத்யேகமாக கடையிலே போய் புதிதாக வாங்கி கொண்டு வந்தேன். அந்த முதல் நிகழ்ச்சி இது. இரண்டாவது நிகழ்ச்சி என்னவென்றால், நான் மரிக்கும் பொழுது இந்த சூட் நான் அணிந்துதான் அடக்கம் பண்ணப்படுவேன் என்று சொன்னாராம். அப்படி சொல்லி அவர் சொன்னாராம், நீங்கள் என்னை
அந்த மரண அடக்க ஆராதனையிலே அந்த சூட்டிலே பார்க்கும் பொழுது நான் சொன்ன இந்த காரியத்தை நினைப்பது மட்டுமல்ல, நான் எங்கே போகிறேன் என்கிற நம்பிக்கை உடையவனாக மரித்தேன். ஆகவே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவிதமாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த காரியத்தை சொல்கிறேன் என்று சொல்லி அமர்ந்தாராம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு எப்பொழுதுமே ஒன்று தெரிய வேண்டும். நான் யார் என்பது மட்டுமல்ல, நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன். என்னுடைய நித்திய வீடு பரலோகம் தானா? நான் மரிக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவனை பெற்று கர்த்தரோடு கூட இருப்பேனா? அந்த வாழ்க்கைக்காகவே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் இந்த நாளிலே அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பவுலை போல அந்த பரம வாசஸ்தலத்தை அடைவதற்கு நாங்கள் விருப்பம் உள்ளவர்களாக, வாஞ்சை உள்ளவர்களாக, அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அந்த நம்பிக்கையை நீர் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.